കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்துள்ளன. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னோ 2026ஆம் ஆண்டுக்கான அரசு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை கொண்டாடும் வகையில் எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் ஜாயல் பிரான் பிவே 2026 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை ஒரு முழுமையான வெற்றியாக கருதவில்லை, மாறாக இது ஒரு முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் 2026ஆம் ஆண்டுக்கான அரசு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் மனுவல் பொம்பா கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். இவரும் இங்கே இருக்கிறாச்சா? இவர் அவர் இல்ல, ஸ்டாரில் வர்ற லிச்சி ஜூஸ், அந்த சின்ன பழம், அந்த பழ ஜூஸ். அவர் மம்பள ஜூஸ், இது எல்லா பழங்களோட ஜூஸ், இது கோயா ஜூஸ். எல்லாம் மிக மலிவு. 6 போட்டது 9.60. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். துயர் பகிர்வோம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு திருமதி ஏகாம்பரம் சிரோன் மணி பிரான்சில் 2026 பிப்ரவரி 2 காலமானார். இவர் காலம் சென்ற முத்தையா தங்கம்மா தம்பதியின் அன்பு மகளும், காலம் சென்றவர்களான செல்லையா தங்கமுத்து தம்பதியின் பாசமிகு மருமகளும், காலம் சென்ற ஏகாம்பரம் சாம்பு அவர்களின் நேசமிகு மனைவியும், மதிவதனன் மதி பாரத் உணவகம், மதிவதனி செல்வி, மகிந்தன், சுலோசனா, சுஜிதா சுஜி ஆகியோரின் பேரன்பு மிகு தாயாரும், நளினி, பகுந்தராசன் ராசன், தேவமலர் தேவா, பார்த்தீபன் தீபன், மதன் ஆகியோரின் அன்புக்கினிய மாமியாரும், காலம் சென்றவர்களான ராசமணி, கனகம்மா, கிருஷ்ணபிள்ளை, துரியப்பா, பாக்கியம், பிள்ளையம்மா, நாகரட்னம், கணேசமூர்த்தி துரைச்சாமி ஆகியோரின் உற்ற சகோதரியும், காலம் சென்றவர்களான கணேஷ், கணபதி பிள்ளை, நீலாம்பிகை, நல்லையா, பரமேஸ்வரி, சிவகுரு,
சிவகாமி பிள்ளை, காமாட்சி, தனலட்சுமி, பாலசிங்கம் மற்றும் சுபத்ராதேவி தங்கமணி ஆகியோரின் அன்பு மைத்துணியும், கௌசிகன், மீரா, கீரா, துவாரகன், சஜித், அஜின், விஸ்வா, சைரா, கௌதமி, காவியா, கவின், சோதியா, அஸ்வின் ஆகியோரின் பாசமிகு பேர்த்தியாரும், காலம் சென்ற சரவணபவான், புஷ்பகாந்தன் மற்றும் மகாலிங்கம், மல்லிகாதேவி, மகாலட்சுமி, ராஜலட்சுமி, பஞ்சலிங்கம், ரஞ்சனாதேவி, ரதிதேவி, பரமலிங்கம், வாமதேவன், சரோஜினி தேவி, தயாபரன், கிருபாதேவி ஆகியோரின் பாசமிகு சிறிய தாயாரும், கமலாசினி, சந்திரமதி, ரஞ்சினி, நகுலேஸ்வரன், திலகவதி, உதயகலா, இதயசேகர், அன்பழகன், அன்பு செல்வி, அன்பு செல்வன், அன்பமுதன், துஷியந்தன், துஷியந்தி, துவாதரன், துளசிதாசன், துஷாளன், காலம் சென்ற சுலோசனா, வனிதராஜன், மனோன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார். 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி சனிக்கிழமை, 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை வில்தனோஸ் மயானத்தில் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தலாம். 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 முதல் 11:30 வரை ஈமைக்கிரியைகள் நடைபெற்று 11:45 முதல் 12:45 வரை பூதவுடல் வில்தனோஸ் மயானத்தில் தகனம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் குடும்பத்தினர். தொடர்புகளுக்கு மதி 0033 7 68 87 28 50 0033 6 03 37 38 24 மகிந்தன் 0033 6 52 35 42 22 ராசன் 0033 6 52 35 57 04 தீபன் 0033 6 62 40 60 21 மதன் 0049 176 23 41 87 37. துயர் பகிர்வோம் ஒலிபரப்பானது. எம் தமிழ் காட்சியூடகம், பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிலவி வந்த பல மாத கால அரசியல் முட்டுக்கட்டைக்கு பின்னர் பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை நாட்டின் 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் மோதல்களை கருத்தில் கொண்டு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இராணுவ பலத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளார். இதன்படி இந்த வரவு செலவு திட்டத்தில் இராணுவத்திற்கு கூடுதலாக 6.5 பில்லியன் யூரோ நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னுவுக்கு நாடாளுமன்றத்தில் போதிய ஆதரவு இல்லாததால் அரசியல் சாசனத்தின் 49.3 பிரிவை பயன்படுத்தி வாக்கெடுப்பு இன்றி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தார். வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் வரவு செலவு திட்டம் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை அரசாங்க தரப்பிற்கு, குறிப்பாக பிரதமருக்கு இருந்தது. பிரான்சின் நிதி பற்றாக்குறையை அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP 5% குறைக்க இந்த வரவு செலவு திட்டம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. கடந்த ஆண்டு இது 5.4 இருந்தது. சுமார் 300 பெரிய நிறுவனங்கள் மீது தற்காலிக வரி விதிக்கப்படும். மேலும் ஓராண்டுக்கு அது நீடிக்கப்படும். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 8 பில்லியன் யூரோ கூடுதல் வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இராணுவத்துறைக்கு நிதி உயர்த்தப்பட்டாலும் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற ஏனைய துறைகளில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நானே இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான விரத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன் மாத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாஃப். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. நான் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாட்டின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதனால் லூக் கொர்னோ அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் மற்றும் ரசம்பிளுமோ நேஷனல் கட்சி சார்பில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டன. பிரதமர் இந்த வரவு செலவு திட்டத்தை அரசியலமைப்பு கவுன்சிலின் ஆய்வுக்கு அனுப்பப் போவதாக அறிவித்துள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூக்கொர்னோ அரசாங்கம் ஆட்டம் காணும் சில வேளைகளில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றால் அரசாங்கம் கவிழும் நிலை ஏற்படும் என அரசியல் வட்டாரத்தில் ஊகங்கள் வெளிப்பட்டிருந்தன. ஆனால் பிரதமர் செபஸ்டியன் லூக்கொர்னோ அரசாங்கத்திற்கு சோசலிச கட்சி மிக பலமான ஆதரவை வழங்கி வருவதால் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்தன. அரசாங்கம் தற்பொழுது நிலை பெற்றுள்ளது. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் கடைசி பிரதமராக செபஸ்டியன் லூக்கொர்னோ திகழ்வார் என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூக்கொர்னோ 2026ஆம் ஆண்டுக்கான அரசு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை கொண்டாடும் வகையில் அவரது எக்ஸ் தளத்தில் கருத்து பகிர்ந்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தால் மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல, மாறாக இது அனைத்து அரசியல் குழுக்களின் திருத்தங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற சமரசத்தின் முடிவு என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் ஒரு வழியாக வரவு செலவு திட்டத்தை பெற்றுவிட்டது என்பதில் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது தெளிவான தெரிவுகளையும் அத்தியாவசிய முன்னுரிமைகளையும் கொண்டிருப்பதாக அவர் கூறுகிறார். இந்த வரவு செலவு திட்டம் மிக முக்கியமான அம்சமாக இது பொது செலவினங்களை கட்டுப்படுத்துவதோடு குடும்பங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான வரிகளை உயர்த்தவில்லை. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வரவு செலவு திட்டம் கிடைத்திருப்பது நாட்டின் நிர்வாக செயல்பாட்டிற்கு மிக முக்கியமானது என்பதை அவர் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார். முன்னதாக மனுவல் பொம்பா இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து
அரசியலமைப்பு சபைக்கு செல்வதாக கூறியிருந்த நிலையில் பிரதமர் இதனை ஒரு வெற்றியாக பார்க்கிறார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்ஸ் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் ஜாயல் பிரான் பிவே 2026 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை ஒரு முழுமையான வெற்றியாக கருதவில்லை, மாறாக இது ஒரு முன்னேற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் பல்வேறு அரசியல் தரப்புகளுக்கு இடையேயான சமரசம் மற்றும் குறைகள் கொண்டது. வரவு செலவு திட்டத்தில் பெரிய நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு, வருமான வரி வரம்புகளில் மாற்றம் மற்றும் நிதி பற்றாக்குறையை 5% குறைக்கும் இலக்கு போன்ற முக்கிய அம்சங்கள் உள்ளன. வரவு செலவு திட்டம் உறுதியாகிவிட்டதால் இனி பணிகளை தொடங்க முடியும் என்றும், வரும் மாதங்களில் நாடாளுமன்ற செயல்பாடுகளை விரிவுபடுத்த புதிய வழிமுறைகளை உருவாக்கப் போவதாகவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் 2026 ஆண்டுக்கான அரசு வரவு செலவு திட்டம் இறுதியாக நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து லா பிரான்ஸ் இன்சூமிஸ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மனுவல் பொம்பா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தலைமையிலான அரசாங்கம் கொண்டு வந்த 2026 வரவு செலவு திட்டம் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்ததால் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என கூறியுள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காததன் மூலம் சோசலிஸ்ட் கட்சி லூகோர்னோ அரசாங்கத்தை காப்பாற்றி இந்த வரவு செலவு திட்டத்தை உறுதிப்படுத்தி விட்டதாக பொம்பா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ள மிகவும் அநீதியான நடவடிக்கைகளில் இருந்து பிரெஞ்சு மக்களை பாதுகாப்பதற்காக இதனை எதிர்த்து அரசியலமைப்பு சபைக்கு கொன்செய் கான்ஸ்டிடியூஷனல் முறையிடப் போவதாக அவர் அறிவித்துள்ளார். லூகோர்னோவின் இந்த வரவு செலவு திட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்களை கணக்கிட லா பிரான்ஸ் இன்சூமிஸ் உருவாக்கியுள்ள ஒரு கால்குலேட்டரை பயன்படுத்துமாறு அவர் குடிமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.